Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நெல்லை பாளையங்கோட்டை ஐயா வைகுண்டர் கோவில் அவதார விழாவை நடத்துவதற்கு காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறை குறித்து கூறப்படும் அவதூறு செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என காவல்துறை தெரிவித்துள்ளது. என்ன நடந்தது என்ற விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா, இது தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? கனிமொழி, பாளையங்கோட்டை ஐயா வைகுண்டர் திருக்கோவிலில் காவல்துறை நடுநிலையோடும் கண்ணியத்தோடும் பிரச்சனையை கையாண்டுள்ளது. சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது என நெல்லை மாநகர காவல்துறை ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. பாளையங்கோட்டை காவல் நிலைய நிலையத்துக்கு உட்பட்ட இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் சொக்கலிங்க சுவாமி கோவில் தெருவில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் தர்மபதி கோவில் வளாகத்தில் சமையல் செய்வது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் உள்ள பிரச்சனை தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் அவர்களின் தலைமையில் விசாரணை நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக உரிய நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து பரிகாரம் பெற்றுக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டு கடந்த 21/2/2020 தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை இரு தரப்பும் ஏற்று எழுத்துப்பூர்வமாக ஒப்புகை கொடுத்துள்ளனர். இந்நிலையில் இன்றைய தினத்தில் காலையில் உரிமையல் பிரச்சனையை உள்ள இடத்தில் நீதிமன்றத்தை அணுகாமல் ஒரு தரப்பினர் எவ்வித முன்னறிவிப்பு இன்றி உள்ளே நுழைந்து அடிப்படை தீவு மூட்டம் முயற்சிப்பட்டுள்ளனர். இதற்கு எதிர்த்தரப்பினர் ஆட்சேபனை தெரிவித்த நிலையில் இதனை முறையாக திருநெல்வேலி மாநகர பாளையங்கோட்டை காவல்துறையினர் தடுத்து உரிய சிவில் நீதிமன்றத்தில் நிவாரணம் கேட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதில் திருநெல்வேலி மாநகர காவல்துறையினரும் நடவடிக்கை கண்ணியமாகவும் நடுநிலையினரும் கையாளப்பட்டுள்ளது என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. தற்சமயம் இருதரப்பும் அமைதியான முறையில் வழிபாட்டை சிறப்பாக தொடர்கிறார்கள். இந்நிலையில் சமூக வலைதளங்களில் காவல்துறை அராஜகம் எனவும் அன்னதானம் நிறுத்தப்பட்டது போல தவறான செய்திகள் புறமாக பரப்பப்பட்டு வருகிறது என தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.